கரும்பு வளர்ப்பேன், வாழை வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எருமை வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன். அதில் தான் நிறைய பொருளாதாரம் இருக்குது. கழுதை பால் 1 லிட்டரு 7000 ரூபா. நீ குடிக்கலன்னப்போ நான் விற்றுக்கிறேன் ஊரானுக்கு. சணல் ஹெம்ப், இப்போ இது வெறும் சணல் பயிர். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இது விளைவிக்க முடியும். இதுக்கு பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ஒரு கர்மக்கொல்லியும் தேவையில்லை. அதுவாக வளரும். எல்லா வகை நிலத்திலும் வரும். இப்போ காளையார்கள் மாதிரி செம்மண்லை வரும், கரிசெம்மண்லையும் வரும். பருத்தி நூலை விட இது வலிமையானது. இதிலிருந்து எடுக்கிற நூல், நார், தண்டு, இலை அனைத்தும் பயன்படக்கூடியது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தன்மை கொண்ட இயற்கையான தங்க இலை என்று போற்றப்படுது. எந்த கேடும் சுற்றுச்சூழலுக்கு வராது இதை விளைவிக்கிறனால. 1 ஏக்கர் சணல் பயிர் ஆண்டுக்கு 25,000 கிலோ கார்பனை பூமியிலிருந்து நீக்குது. அதாவது கெட்ட காற்றை கார்பனை நீக்குது. ஒரு சணல் செடி ஒரு மரத்தை விட 4 மடங்கு கார்பனை உறிஞ்சும். கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு ஆக்சிஜனை வெளியிடும். பாருங்க, 4 மாசத்துல வளர்ந்துடும். ஒரு மரம் வளர பல ஆண்டுகள் ஆகுது, ஆனால் இது 4 மாசத்துல வந்துடும். 1 டன் கார்பனை சேமிக்கப்படுவதை ஒரு கார்பன் வரைவு என்கிறார்கள். எப்படி பாருங்க, இதை எங்கே செய்யலாம்? நம்ம ஊர்லேயே செய்யலாம். நம்ம திருப்பத்தூர், காளையார் கோயில், தேவகோட்டை, சருகனி, இங்கே செய்யலாம். பூமியிலிருந்து 1000 கிலோ கார்பனை அகற்ற 45,000 செலவாகும். இவர் பேசுறாரு பாருங்க. சுற்றுச்சூழலில் இருந்து 1 டன் கார்பன் டை ஆக்சைடை நீக்குவதை குறிக்கும் ஒரு சான்றிதழாகும். எல்லா தாவரங்களும் கார்பனை உறிஞ்சுகின்றன. ஆனால் மற்ற தாவரங்களை விட சணல் மிக அதிகமாகவும் வேகமாகவும் கார்பனை உறிஞ்சும் தன்மை கொண்டது. 1 ஏக்கர் சணல் சாகுபடி 1 கார்பன் வரவு சான்றிதழை மிக எளிதாக தரும். இது சணல் பயிரிடும் விவசாயிகளுக்கு பெரும் சாதகமாகும். மேலை நாடுகளில் தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் வெளியிட்டால் அரசுக்கு தண்டனை தொகை கட்ட வேண்டும். அதை தவிர்க்க அவர்கள் விவசாயிகளிடம் உள்ள கார்பன் வரவு சான்றிதழ்களை வாங்கிக் கொள்ளலாம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. என் அன்பு சொந்தங்கள், இப்போ இதை பயிரிடுவதனால எவ்வளவு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும்னு பாருங்க. நாம் தமிழர் அரசு சட்டமாக்கி வேளாண்மையை அரசு பணி ஆக்கிறது. இது என்னுடைய கனவு இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் நிறைவேறாத கனவுன்னு சொல்றாரு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்மையப்படுத்தி கொண்டு வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறார். அண்ணா என்கிற பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வெளிநாடுகளுக்கு செல்லும் போது படித்த இளைஞர்கள் ஆடு மாடு வளர்ப்பது, வேளாண்மையில் ஈடுபடுவதை பார்த்து நானும் போய் என் நாட்டில் இதே மாதிரி படித்த இளைஞர்களை வேளாண்மையில் ஆடு மாடு வளர்ப்பதில் ஈடுபடுத்த போகிறேன் வந்தார். செய்ய முடியல. 1.5 ஆண்டுகளில் இறந்து விட்டார். அவர் சொல்றாரு, வேளாண்மை என்பது தொழில் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை, பண்பாடு. இதைத்தான் நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் காலங்காலமாக நமக்கு சொன்னார். வேளாண்மை தொழில் அல்ல, நம் கலாச்சாரம், நம் பண்பாடு. இங்கே பேசிய, எனக்கு முன்பு பேசிய என் தம்பி சிவராமன் எங்க அப்பாவுடைய வழியை பின்பற்றி வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவன், சிங்கப்பூரில். அதை விட்டு வந்து இன்று இயற்கை வேளாண்மை செய்து இன்னைக்கு அவன் பல பெரும் முயற்சிகளை செய்து மீட்டுருவாக்கம் செய்து வருகிறான். என் தம்பி திருப்பத்தூரில் ஒரு ஓரத்தில் செய்கிறான். உங்கள் மகன் நாடெங்கிலும் செய்வதற்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். நீ கவலைப்படக்கூடாது, விவசாயம் செய்ய வைக்கப்படக்கூடாது. நான் உன் மகனா சொன்னா நீ நம்ப மாட்டான்னு தான் யாரையோ சாட்சி கூட்டிட்டு வர வேண்டியிருக்கு. இதே நான் சிங்கப்பூர்ல இருந்து வெள்ளையா ஒருத்தன் வந்தா, எப்படியோ அருமையா பேசுறான்டாம்பா, பக்கத்தூருக்காரனால மதிப்பு தெரியல. ஏன்னா தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால மனுஷ சமூகம் மதிக்கிறது இல்லை. பூமி காலுக்கு கீழே மிதிபடுவதனால பூமி தாயின் அருமை தெரிவதில்லை. சீமா கருப்பா இருக்கான், ஏதோ நம்ம ஊருக்கு வர பையன், இவன் சொல்லி என்னன்னு எங்க அப்பா நம்மால் வர சொல்லுவாங்க, தம்பி நம்ம சொன்ன அந்த சனம் கேட்காது, எவனாவது இங்கிலீஷ்காரன் பேரை சொல்லணும். இந்த ரவி டி பெர்னாட்டி கிளார்க் சொன்னான்னு சொன்னா நம்பும். ஆரோவில் இல்லை,
இதே நம்மாழ்வார் சொன்னான், நம்மாழ்வார் பிரச்சனை இங்கே தான். இப்போ நான் சொல்கிறேன், உன் மகன் நீ நம்பு, நம்பித்தான். எப்படி தங்கம் மலமலன்னு ஏறிச்சோ, ஃபியூச்சர் கார்பன் கிரெடிட். இந்த கார்பன் கிரெடிட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தங்கத்துக்கு ஈக்குவலா நமக்கு மதிப்பு கொடுக்க போகுது. நம்ம வெர்ச்சுவல் வாட்டருங்கிற மறை நீர் ஆண்டுக்கு 500 லட்சம் டன் சணல் இலைகள் மண்ணில் உதிர்கின்றன. அவ்வளவு உரம். 1,70,000 டன் நைட்ரஜன். உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன் தனியாக வரும், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்பட்னு தனியாக தயாரித்து போடுறோம். அது தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமா, காற்றில் 78 விழுக்காடு நைட்ரஜன் தான், 21 விழுக்காடு தான் ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற மூச்சு, 1 விழுக்காடு இதர வாயுக்கள். இந்த 78 விழுக்காடு காற்றில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி தாவரங்களுக்கு மற்ற பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அகத்தி மரத்துக்கு உண்டு. அதனால தான் நம்ம மிளகா தோட்டத்தில் கொள்ளையில் 4 வரப்பிலை அகத்திய போட காரணம் தான். அது எடுத்து கொடுத்துரும். தனியாக பொட்டாசியம், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்பட்டு இந்த இலவையெல்லாம் மண்ணில் விதித்து விதைச்சி நஞ்சாக்க வேண்டியது இல்லை. இது பாருங்க, 1,70,000 டன் நைட்ரஜனை இது உற்பத்தி கொடுத்துருது இந்த இது. அப்போ பூமியை எவ்வளவு வளப்படுத்திடுதுன்னு பாருங்க. 56,000 டன் பாஸ்பரஸ், 1,50,000 டன் பொட்டாசியத்தை மண்ணில் சேர்த்துருது. தனியாக கொண்டாந்து உரம்னு ஒன்று கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 1 டன் நெகிழி பைகளை எரிக்கும் போது 1300 டன் கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் வெளியேறுது. இது கெட்ட காற்று வெளியாகிறது. அந்த இதை தடுக்கணும். இப்போ மையன் இந்த பாலித்தீன், இந்த பிளாஸ்டிக் பையர்களை அதை தடை செஞ்சிடறேன், பிளாஸ்டிக் குடம் தடை செஞ்சிடறேன், பிளாஸ்டிக் நாற்காலி தடை செஞ்சிடறேன். ஏன்? அணுகுண்டு போட்டு தான் பூமி அழிக்கணும் இல்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனை போட்டாலே அழிஞ்சிரும்ன்றான். மாற்று சணல்ல இருந்து, இந்த சணல்ல இருந்து பை தயாரிச்சிடறேன், மரவள்ளி கிழங்குல இருந்து நாளைக்கு போட்டு காட்டுறேன் பை தயாரிச்சிடறேன், இந்த வாழை நார்ல இருந்து பை தயாரிச்சிடறேன். அப்போ அது மக்கி போயிடும், உரமாயிரும். ஆனால் பருத்தி துணியிலிருந்து தயாரிச்சுக்கிறோம். இவங்கள மாதிரி மஞ்சள் பை கதை விடுறா இல்லை, பை மஞ்சளாக தான் இருக்கணும் இல்லை, பச்சையாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், ஊதாவாக இருக்கலாம், துணி பையாக இருக்கணும். அப்போ நெகிழியை தடை செஞ்சுட்டு சாக்கு பைக்கு வந்துடும், இந்த சணலுக்கு வந்துடும். எப்படி தயாரிக்கணும் பாருங்க. ஒரே ஒரு சணல் தான் 48 பொருள்களை தயாரிக்கிறோம். போக போக பாருங்க, வியப்பாக இருக்கும். எங்கேயும் போக வேண்டியதில்லை. திருப்பத்தூர்ல இண்டஸ்ட்ரி போட்டுரும், தொழிற்சாலை, பெரிய மாளிகை தொழிற்சாலை இல்லை, இந்த கட்டியிருக்கேன் பாரு, மேலே சீட்டு, தகர சீட்டு, 4 பக்கம் உள்ளே போக வேண்டியது. திருப்பத்தூர்லேருந்து உனக்கு என்ன பண்ணுவேன், படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை, சைக்கிள் கொடுத்துருவேன். ஆண் பெண் பிள்ளைகளுக்கு 3-4 கிலோமீட்டர் தொழிற்சாலை வச்சு நீ அங்கே வந்துட வேண்டியதான். டெக்ஸ்டைல்ஸ் ஒரு புவிசார் நெசவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கக்கூடிய வலுவான இயற்கை நார் துணிகளை சணலிருந்து தயாரிக்கலாம். நீ பாலித்தீனை போட்டினா இங்கே வரு, மலை சரிவை தடுக்க இப்படி நெட் அடிச்சிருவேன். சாலை இந்த மாதிரி தாருக்கு பதிலாக அப்படி போட்டு மூடிடுவேன். ஒன்று அரிச்சுக்கிட்டு போது ஒன்றும் பண்ணாது. பாரு, கனவு மாதிரி தான் இருக்கும், கற்பனை மாதிரி தான் இருக்கும், அத்தனை உண்மை நடக்கும். நீ நம்பு. ஏதை நம்பி சொல்றேன், உனக்கு அறிவு இருக்கு, அண்ணனுக்கு அறிவு இருக்கு, அதனால நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அறிவில்லாத கூட்டம் இப்பத்தான் சிலையை பற்றியே பேசி தெரியும். ஆள கொடுமை. இங்க பாரு, சணல் நாரால் செய்யப்பட்ட கார், நம்ப முடியுதா பாரு. காரு நம்ம ஓட்டுற காரு இங்கேயே நம்ம தயாரிக்க முடியும் பாரு. இதுல தயாரிக்கிறோம், கார் தயாரிக்கிறோம். இந்த காரு மற்ற காரை விட உறுதியாகவும் விபத்துகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு. எப்படி ஓடுது பாரு. டே, நான் நம்படா, போய் பேசலடா, உண்மையிலே நம்பு. என் தாய்க்குள் முடிக்கிற காலி மீதானையா சொல்ற, இதெல்லாம் நான் நம்ம செய்ய முடியும், நம்பு. கார் எடையை கனமா இருக்காது, ஆனா வலுவா இருக்கும். விபத்துலாம் வராது, அதிக பாதுகாப்பை தருது. இது பார்த்துக்க. பல முன்னணி கார் நிறுவனங்கள் சணல்ல இருந்து காருக்கான பாகங்களை தயாரிக்குது. இது என்ன செய்யணும்னா,
நம்ம விண்டு மில் காற்றாலை போடுறாங்க, காற்றாலை பெரிய ரெக்கை, அதை இந்த சணல்ல இருந்து நம்ம தயாரிச்சிடறோம். எங்கே தயாரிச்சிடறோம்? இங்கே தயாரிப்போம். என்ன கெட்டு போச்சு? ஒன்றுத்துக்குமே உதவாத இந்த கரெக்டு காடுமே அங்கே போடுவோம்டா. பண்ணையே புல்லு முளைக்கும்டா, மாடு மேய்ப்போம்டா, மாட்டிலேருந்து பால் எடுப்போம்டா. அங்கே என்ன நீ வேலைக்கு எதுக்குடா? வேலைக்கு எதுக்கு வெளிநாட்டுக்கு போற? அண்ணன் இருக்க உனக்கு, நான் இங்கே வேலை தானே. பேசாம நீ என்ன தரணும் எனக்கு பதிலுக்கு? விவசாயிக்கு ஒரு ஓட்டை மட்டும்தான், ஒரு ஓட்டை. இந்த வரு காற்றாலை, இங்க பாரு, காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலை தயாரிக்கிறோம். காற்றாடி, இயற்கை காற்றாடி. தர ஓடு, டைல்ஸ் போடுறோம்ல, டைல்ஸ். சுவர் ஓடு, சுவரில் போடுறோம்ல டைல்ஸ். அது எத்தனை தொழிற்சாலை கட்ட முடியுது பாரு, ஒரே ஒரு சணல், ஒரு சணல் புல்லுல இருந்து. வார்னிஸ், அது நெய்வனம், சுவத்துக்கு அடிக்கிறோம். இந்த மர பலகை கடிக்கிறோம்ல, அந்த வார்னிஸ் இருக்கு தொழிற்சாலை. ஒரு சணலை 1000 ஏக்கர்ல வளர்த்தோம்னா எத்தனை தொழிற்சாலை கட்டி எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியுதுன்னு பாரு. சணலை வெட்டுறதுக்கு எதுக்கு படித்தவன், கட்டி கொண்டு அந்த தொழிற்சாலையில் இறக்குறதுக்கு எதுக்கு படித்தவன், ஆனால் என்னென்ன தயாரிச்சுக்கிற கணக்கிடுறதுக்கு படித்தவன், படிக்காதவன் 2 பேருக்கு அரசாங்க வேலை அங்கேயே கிடைக்குது. நம்ம கொள்கை என்ன? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. வார்னிஸ் தயாரிக்கிறோம். இந்த தயாரிச்சு அடிக்கிறார் பாரு வார்னிஸ். இவன் எதையும் செய்ய மாட்டான்டா, சாராயம் மட்டும் காய்ச்சி வைப்பான். இவன் டேய் படிச்சு வேலை கிடைக்கிறேன்னு செத்தா 10 பைசா தர மாட்டான். பட்டாளத்தில் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற போரிட்டு செத்தா 10 பைசா தர மாட்டான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் தருவான். நடிகனை பார்க்க போய் நெரிசலை சிக்கி செத்தா 10 லட்சம் தருவான். இவங்களை இதுக்காவது இந்த நெரிசல், இந்த தேர்தல் நெரிசலை வச்சு கொண்டு வரணும், கொண்டே வரணும். அட்டைப்பெட்டி, அட்டைப்பெட்டி, நம்ம அட்டைப்பெட்டி தயாரிக்கிறோம்ல, இந்த சணல்ல இருந்து தயாரிக்கிறோம். பாரு எப்படி தயாரிக்கிறோம். பயப்படாத, எல்லாத்துக்கும் உனக்கு பயிற்சி கொடுப்போம். பயிற்சி கொடுத்து இதில் பயன்படுத்துவோம். பயிற்சி எந்த நாட்டில் இதை தயாரிக்கிறான் அங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு வா. இங்கே வந்து பயிற்சி எடுத்த பயிற்சியை மற்ற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடு. கற்பிச்சு தான் உனக்கு இதில் பணிக்கு அமர்த்துவோம். அண்ணன் இதெல்லாம் சொல்லுத நம்ம செய்ய தெரியுமா? எவனும் பிறக்கும் போதே மேதை இல்லடா. என்ன உங்க அண்ணன் சீமான் எப்படி பேசுறான்? எவனுக்கு படிச்சு கொடுத்தானா? தோணுச்சு பேசுறேன், அவ்வளவுதான். அட்டைப்பெட்டி தயாரிக்கிறோம். சணல் எரிபொருள், விதைகள், தண்டுகள், இலைகள் ஆகிவிட்டும் தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருள். உயிரி எரிபொருள், பெட்ரோல், டீசல். இங்க வரு, எத்தனால், மெத்தனால்ங்கிற பயோடீசல், அதான் இயற்கை எரிவாயு. இதை நம்ம பயன்படுத்தலாம், கார் ஓட்டலாம், அதுக்கு தகுந்த எந்திரம். இல்லைன்னா இதுல இருந்து மின்சாரம் தயாரிச்சுக்கலாம். சொல்றது புரியுதா? என்ன சொல்றது? இதுல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம். காகிதம் தயாரிக்க மரத்தை வெட்டக்கூடாது. அண்ணன் வந்தன்னா சட்டம் போடுவேன். ஒரு மரத்தை நீ வளர்த்தா கூட, என் உடன் பிறந்தவனே, என் பற்றி என் வீட்டு வாசல நானே நட்டு வளர்த்தது சரிப்பா, வெட்டக்கூடாது. உரிமை உங்களுக்கு இல்லை. மரம் மண்ணோட வரம், வெட்டக்கூடாது. என்ன பண்ணலாம்? சட்டம் போடுவேன். எப்படி? ஒரு மரம் எனக்கு வேணும்ப்பா, வெட்டணும். 3 மரம் நட்டு 1 மரம் வெட்டு, சட்டம் போடுவேன். நீ 3 மரத்தை நட்டு வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர்கிட்ட சான்றிதழ் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டணும். ஐயா 3 மரம் நட்டுட்டு ஐயா வெட்டிக்க. போற போக்கில் அந்த வீட்டை இடிச்சுன்னு மரக்களை வெட்டுறது, மனுஷன் கையை வெட்டின மாதிரி குற்றம். உள்ளதுக்கு 6 மாசம் போட்டுருவேன். கொண்டே வருவேன் மரத்தை தொட்டா. மறைய உயிர், மறைய மழை, மரம் மண்ணின் வரம், தொடக்கூடாது. காகிதம் எப்படி தயாரிப்ப? கரும்பு சக்கையில. காகிதம் எப்படி தயாரிப்ப? இந்த சணல்ல. காகிதம் எப்படி தயாரிப்ப? மரவள்ளி கிழங்குல. தயாரிச்சு காட்டுறேன் பாரு, நாளைக்கு போடுறேன் அந்த படத்தை. இந்த படம் இதோட முடியும் பாரு. இப்ப காகிதம் தயாரிக்கிறேன் பாரு. நம்ம மரத்தை வெட்டாம காகிதத்தை இந்த மாதிரி தயாரிப்பு வரும்போது, நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க,
இங்க பாரு, ஒரு கிலோ காகிதம் இருக்குல்ல, ஒரு கிலோ காகிதத்தை சேமிச்சு நீ கடையில் போட்டினா 7 அடி உயரமுள்ள மரம் பாதுகாக்கப்படுதுங்கிறாங்க. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன செய்யறேன், காகித உற்பத்திக்காக மரத்தை பயன்படுத்தலை, காகிதத்துக்காக நான் யூக்கலிப்டஸை வளர்க்குறான்றல்ல, வெட்டி அழிச்சு தரமட்டமாக்கி ஒழிச்சிட்டு மாற்று மரங்களை நட்டு என் பூமியை வளப்படுத்திடுறேன். அவன் ஆழத்தில் 40 அடி அகரத்தில் 40 அடி தண்ணியை உறிஞ்சி போயிடுவான், காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிருவான். சீமக்கருவிலை யூக்கலிப்டஸ் அழிக்கிறோம். இந்த மரத்தை காகித பயன்பாட்டுக்கு இல்லாமல் எடுத்துட்டா கார்பனை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகிற இந்த மர தொழிற்சாலை பாதுகாக்கப்படுது. பாரு, எந்த அழிவும் இல்லை மரங்களுக்கு. இங்க பாரு எப்படி தயாரிக்கிறான் பாரு. இந்த தண்டு சணல் நார் தண்டுல இருந்து நாரை எடுத்து உயிர் நெகிழி நம்ம இந்த பை தயாரிச்சிடும். பிளாஸ்டிக்கை பாலித்தீன் பையை தடுத்துட்டு இந்த பையன் பயன்படுத்துறோம். ஏன் இந்த பையை நீ பயன்படுத்தி கீழே ஒட்டின்னு வச்சுக்க, மக்கி உரமாயிரும், மக்கி மண்ணுக்கு உரமாகி வளமாயிரும். அது மக்காது, மண்ணை நஞ்சாக்கிறோம், நாசமாக்கிறோம். புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்க முடியும், இல்லை மருந்து தயாரிக்க முடியும். இதை உணவா சீனால மற்ற நாடுகள்லாம் பயன்படுத்துது. பருத்திக்கு பதில் சணல் ஆடைக்கு வந்துட்டான். சணல்ல தயாரிக்கிற ஆடை விலை உயர்ந்ததா இருக்கு, எல்லாருமே விரும்பி பயன்படுத்துறாங்க. இங்க பாரு எப்படி, இது சணல்ல தயாரிச்ச ஆடை நல்லா தானே இருக்கு, நம்ம பிள்ளைங்க நல்லா தான் போட்டிருக்கு. இது மாதிரி ஆடை தயாரிப்போம். நீ இது போடல என்ன பரவாயில்ல, நான் வேற நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறேன், வேலையை மட்டும் நீ அங்கே செய்யி. பாரு, 4200 ரூபா 5850 ரூபா போகுது இந்த உடையெல்லாம். தம்பி, இங்கே தயாரிக்கலாம், நம்ம இங்கே தயாரிப்போம். இங்க பாரு, போங்க, ஷூ தயாரிக்க முடியுது 10,141 ரூபா. இந்த ஷூ சிலது 94,450 ரூபா, 481 ரூபா இந்த பேண்ட்லாம். இதில் தயாரிக்கிறது அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கு. ஷூ, செருப்பு, காலனி பாரு எப்படி இருக்கு பாரு, அது எப்படி இருக்கு பாரு. இங்கே பாரு இந்த ஷூ, இதையெல்லாம் ஏன் இவன் காட்ட மாட்டான்? இதெல்லாம் காட்டினா நீ அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், தெரிஞ்ச அறிவு வந்துடுதுல, போட மாட்டேன். உன்னை மயக்கத்தில் வச்சிருப்பான். என்ன சொல்லுவான்? சாதி, இந்த தெருவில் போகும்போது நம்ம பாட்டன் அழகமுத்துக்கோனுக்கு சிலை கட்டுகிறேன், ஏன் ஓட்டை வாங்கணும்? நீ கோணாரா இருந்தா சிலைக்கு போடு, தமிழனா இருந்தா சீமானுக்கு போடு. புரியுதா? விளங்குதா? இவன் யாரா நம்ம பாட்டனுக்கு சிலை கட்ட? நீ யாரா? டேய், யாரா நீங்கெல்லாம்? அயோக்கிய பயிலு. இங்க பாரு, புதிய காலனி தண்ணிக்குள்ள போட்டாலும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு பாரு. எப்படி போட்டு பயன்படுத்தி காட்டுறான் பாரு. வாட்டர் ப்ரூஃப்ங்கிறான், தண்ணியில் ஒன்றும் செய்யலை. அது பெயிண்ட் கொட்டினாலும் இது ஒன்றாலும் ஒன்றும் செய்யலை. தயாரித்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்குது பார்த்தியா? இங்கேயே சோலைவனத்தை விட்டு பாலைவனத்தில் வேலை தேடி போறியடா என் உடன் பிறந்தவனே, இங்கே இருக்குடா உனக்கு வேலை. தோல் பை நம்ம அக்கா தங்கச்சி ஸ்கூல் பேக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி தயாரிக்கிறேன் பாரு. கணக்கில்லாத தொழிற்சாலை, நிலமும் வளமும் 2000-3000 ஏக்கர்ல சணலை விளைய வச்சு இவ்வளவு தொழிற்சாலையில உருவாக்கலாம்னா எப்படி? விளங்குதா?